அவர் டிவிக்கு தலைவர். உண்மையான காங்கிரஸ் என்னோட தான் இருக்குது, என்னோட தான் இருக்குது. காங்கிரஸே உண்மை இல்ல, காங்கிரஸே உண்மை இல்ல, அதுல உண்மையான காங்கிரஸ் அவரோட. அது ஒரு பழைய காயிலாங்கடை. என்னை மாதிரி தனிச்சு ஒரு வீர மகனை நின்று ஓட்டு வாங்க சொல்ற, வாங்க சொல்ற. ஏய், ஒரு வீரனுக்கு முதல் தகுதி தோல்வியை சந்திக்க நெஞ்சுற வேணும்டா, வேணும்டா, சந்திக்கணும். தோல்வியை வெற்றியை சமமாக்கிறதுடா. அவன் தான்டா வீரன், அவன் தான்டா வீரன். சாவுக்கு அஞ்ச கூடாதுடா. ஐயோ நான் ஜெயிச்சாத்தான் இருப்பேன், இல்லைன்னா பதவியில் வேட வச்சுக்கிறேன். ஏய், உலக வரலாற படிடா, இந்திய துணைக்கண்ட அரசியல் வரலாற படிடா, தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு படிடா. என் அளவுக்கு உன் உடன் பிறந்தவன், உன் மகன் அளவுக்கு தோற்றவன் எவனாவது இருந்திருக்கானா வர்றா? என்னை மாதிரி நில்றா. யாருங்க கம்யூனிஸ்ட்? கம்யூனிஸ்ட் யாருங்க? யாரு கம்யூனிஸ்ட்? உண்மையான கம்யூனிஸ்ட் உன் மகன். மீத்தேன் ஈத்தேனுக்கு போராட வந்ததா கம்யூனிசம்? கச்சத்தீவு மீட்புக்கு பேசுமா? காவிரி நதிநீர் உரிமைக்கு நிக்குமா? முல்லை பெரியாற்றுக்கு நிக்குமா? விளைஞ்ச நெல்ல நீ கொள்முதல் செய்து குடல்ல கட்டி சேமி என்று சொன்னதா? சொன்னதா? டாஸ்மார்க்க மூடு சொல்லுமா? என் அக்கா தங்கச்ச குடிக்க வச்சு தாலியா இருக்காத சொல்லுமா? 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 ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு வந்து நின்னுச்சா? அணு உலைக்கு நின்னுச்சா? எதுக்கு நிற்கும்? எது கம்யூனிசம்? அன்னைக்கு கார்பரேட், இன்னைக்கு கார்பரேட். எது கம்யூனிசம்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு துணை நிற்பது எப்படி கம்யூனிசம்? ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் எப்படா கம்யூனிஸ்டா இருப்பான்? எப்படா கம்யூனிஸ்டா இருப்பான்? எப்படி கம்யூனிஸ்டா இருப்பான்? ஒரு மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க தவறியவன் எப்படி சிங்காரவேலர் ஜீவானந்தத்தின் வாரிசா இருப்பான்? எப்படி இருப்பான்? இங்க ஒரே ஒருத்தன் தாண்டா இருந்தான் கம்யூனிஸ்ட், நல்லகன்னு செத்துட்டான்டா. முடிஞ்சா கம்யூனிசம். எங்கடா இருக்கு கம்யூனிசம்? எங்க இருக்கு? எங்க இருக்கு கம்யூனிஸ்ட்? யார் கம்யூனிஸ்ட்? யார்? தேசிய இனங்களின் உரிமைக்கு நிற்காதவன் ஜனநாயகவாதியே இருக்க முடியாது. பிறகு எப்படி கம்யூனிஸ்டா இருக்க முடியுங்கிறான் லெனின். நீ தேசிய இனத்தின் உரிமைக்கு நிற்பியா? என்னுடைய காவிரி நதிநீர், என்னுடைய கச்சத்தீவு மீட்பு, என்னுடைய மொழி அழிந்து விட்டது மீட்சி நிற்பியா? நிற்பியா? காவிரி நதிநீர் உரிமையை பெற்றுத்தர போராடுமா? முல்லை பெரியாற்றில் பெருமை, கடல்ல கலக்கிற தண்ணி எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டா பினராயி விஜயன் தரல, கேட்பியா? நீ கம்யூனிஸ்ட், கேரளாவில் இருக்க கம்யூனிஸ்டுக்கு பேர் என்ன? அவன் ஓட்டு காசு கொடுக்கறது இல்லையே, அவன் இலவச அறிவிக்கை செய்யறது இல்லையே, செய்யறது இல்லையே. கேரளாவில் தேர்தல் நடந்தது, என்னடா இலவசமா படிச்ச? சொல்லு, என்ன படிச்ச? ஓட்டு காசு கொடுத்து பார்த்தியாடா? இந்த மாதிரி கூட கூட்டம் போட மாட்டான்டா. இந்த மாதிரி கூட்டம் போட்டு பேசுனது இல்ல. ஒரு நாள் சூரட்டி விட்டுவான், அவ்வளவுதான்டா. ஏண்டா அவனுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லையாடா? எங்கடா போச்சு? ஏண்டா இத்தனை கற்பழிப்பு, ஒரு கற்பழிப்புக்கு கலைஞர் இருக்குமாடா கம்யூனிஸ்டம்? இத்தனை காவல் நிலைய மரணம் கண்டிச்சிருக்குமாடா கம்யூனிஸ்ட்? கண்டிச்சிருக்குமாடா? கண்டிச்சிருக்குமா? நாகரிகம் அங்கிருந்தா நான் வந்தேங்கிறதுனால கன்னியங்கிருதி கன்னியங்கிருதி. என்ன நீ கம்யூனிஸ்ட்? என்ன கம்யூனிஸ்ட்? 90 சீட்டு வச்சு எதிர்கட்சியா இருந்த நீ 4 சீட்டு 5 சீட்டுக்கு ஸ்டாலின் போய் கையேந்தி நிற்கிற நீ கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் பேரம் பேசி நிற்கிற கம்யூனிஸ்ட். என்ன கம்யூனிசம்? திருட்டு திராவிடத்துக்கு துணை நிற்கிறதான் கம்யூனிசம்னா அது இல்லாதே போகலாம். இந்த திமுக ஆட்சியில் நடந்த ஒரு தீமையை எதிர்த்து ஒரு போராட்டம், ஒரு போராட்டம். படிப்பிக்கிற ஆசிரியனை வீதியில் நிறுத்தி வச்சிருக்கிய ஒரு போராட்டம். மாற்றுத்திறனாளி கோரிக்கை நிறைவேற்ற முடியாதா? ஒரு போராட்டம். விவசாயி கோரிக்கை சிப்காடு 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 நச்சு அலைய விளைநிலங்களை பறித்து நிறுவறானே, இந்த விளைநிலங்களை பறிக்க கூடாது என்று நீ வந்து நின்றுக்கியா? ஒரு தடவை நின்றுக்கியா? இல்லை. நாடங்கு நெகிழி குப்பை பிளாஸ்டிக் குப்பையை போட்டு மூடியே ஒரு 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 இது ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு ஒன்றுக்கு இல்லை. கம்யூனிஸ்ட் எங்க இருக்கு? கம்யூனிஸ்ட் செத்து போச்சு, செத்து போச்சு. இது நீ காங்கிரஸை கூட வச்சு பினராயி விஜயன் சொல்றாப்ல பிஜேபி எதிர்க்க காங்கிரஸ் தான் சரியா இருக்குன்னு நினைக்கிறது மாதிரி ஒரு பாய்த்துக்காரத்தனம் ஒண்ணும் இல்லை. நீ இந்த காங்கிரஸ் தூக்கிட்டு அலையுது. இன்னும் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டினாடா? நீ எல்லாம் உண்மையிலே தமிழனே கிடையாது. உன் பிறப்பை சந்தேகப்படணும். இந்த பாரதிய ஜனதா, இந்த காங்கிரஸ் என்ன உனக்கு ஆயிடுச்சு? என்ன உனக்கு ஆயிடுச்சு? எதுக்குடா காங்கிரஸ்?
ஒரு சொட்டு தண்ணீர் தமிழருக்கு தர முடியாதுங்கிறான். ஒரு நல்ல நல்ல தலைவன் என்னடா சொல்லியிருக்கணும்? ஒரு தன்மானமிக்க ஒரு மனிதன் என்னடா சொல்லியிருக்கணும்? ஒரு சொட்டு எனக்கு தர மாட்டியா? உன்னோட கூட்டுமில்ல, உனக்கு சீட்டுமில்ல, வெள்ளப்படா, கூட்டணி விட்டு வச்சிருக்கமா இல்லையாடா? திருப்பி கெஞ்சி கெஞ்சி. நீங்கள் சேமிப்பு கிடங்கு இல்லைன்றீங்க. சேமிப்பு கிடங்கு இருக்கு. எதுக்கு? டாஸ்மார்க் சரக்கை சேமிச்சு வைக்க கிடங்கு இருக்கு. நீ விளைய வைக்கிற வெம்பாடு விட்டு விளைய வைக்கிற நெல்லை உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்து சேமித்து வைக்க கிடங்கு கட்டாதவனுக்கு நீ என்ன மயத்துக்கு ஓட்ட போட்டான்னு கேட்டா கொண்ட பதில் இருக்கா? எதுக்கு போட்ட? வெம்பாடு விட்டு வேர்வை சிந்தி விளைய வைக்கிறத ரோட்ல ஓட்டு முளைக்க வச்சு உடனே கண்ணீர் சிந்து வைக்கிறவனுக்கு எப்படி நீ ஓட்டு போடுற? பிரச்சனையை சொல்லி சொல்லி அழுகிறியே, பிரச்சனையை தந்தவனே மறுபடியும் எப்படி அதிகாரத்துக்கு வரான்? எப்படி வரான்? என்ன நடக்குது? தவறு. எல்லாரும் வீதியில் நின்று போராடுறீங்களே, அப்ப பிரச்சனையை தந்தவனை மறுபடியும் எப்படி அதிகாரத்துக்கு வரான்? எப்படி வரான்? எப்படி வரான்? வாத்தியார் ரோட்ல நிக்கிறா, டாக்டர் நிக்கிறா, நர்ஸ் நிக்கிறா, விவசாயி நிக்கிறா, மீனவன் நிக்கிறான், மாணவன் நிக்கிறான், போக்குவரத்து தொழிலாளி நிக்கிறான், மகளிர் சுயவதி குழு, துப்புரவு பணி, எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டியே. பிரச்சனை உனக்கு தந்தவனை மறுபடியும் நாட்டாளுற உயரத்துக்கு எப்படி வாரான்? எப்படி வாரான்? தவறை நீ வச்சுக்கிட்டு மற்றவனை கேள்வி கேட்கிற எப்படி? ஆபிரகாம் லிங்கன் சொல்றானே, ஒரு நாட்டை ஆள்பவன் தவறாக ஆட்சி செய்தால் அந்த ஆட்சியாளன் பொறுப்பு அல்ல, அந்த ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்கள் தான் பொறுப்பேற்கணுங்கிறான். தவறை நீ செய்யற, ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை இல்ல, 4 தடவை இல்ல, 60 ஆண்டுகளா செய்யற. 60 ஆண்டுகள ஐயா கருணாநிதி ஆட்சியில் 5 முறை வாழ்ந்த, என்னத்தை கிழிச்சு வாழ்ந்த. ஜெயலலிதா மேயர் 20 ஆண்டுகள் 4 முறை என்ன வாழ்ந்தா வளர்ந்த. மறுபடியும் கைதானே எந்தின, ஒரு தடவை மிக்சிக்கு எந்தின, அப்புறம் கிரைண்டருக்கு எந்திர, அப்புறம் டிவிக்கு எந்தின, அப்புறம் லேப்டாப்பு. கேவலம். தெருவிலே நில்லு, கையேந்தி தெருவிலே நில்லு. அதுக்கு தான் பிறந்த அந்த இனத்துல, அதுக்கு தானா? உனக்கு மான, ரோசம், சூடு, சொரணை, வீரம் இதெல்லாம் இருக்கா? இருந்ததா? இருந்தது, உன் பரம்பரைக்கு இருந்தது. இப்ப இருக்கா? இப்ப இருக்கா? எத்தனை காலத்துக்கு எங்களை கத்த விடுவ? திருப்பி திருப்பி உதயசூரிய இரட்டல புடுங்கின இதே எனக்கு எப்ப போடுவ? எப்ப நிப்பாட்டுவ? நீ எப்ப நிப்பாட்டுவ? எப்ப நிப்பாட்டுவ? ஓட்டுக்கு 1 ரூபா கொடுக்க மாட்டேன், இலவசம் தர மாட்டேன், இலவசம் தர மாட்டேன். உன் வாக்கு பற்றி எனக்கு கவலை இல்லை, உன் வாழ்க்கை பற்றி தான் எனக்கு கவலை. நீ போட்டா போடு, போலைன்னா போ. என் பிறவி கடமை, நான் கத்துவேன், நான் கத்துவேன். ஏன்? எனக்கு படிப்பித்த தலைவன் அப்படி. நான் செத்தாலிஞ்சரா என் இனவாடனம்டா, அந்த தலைவனின் மகன். நீங்க சும்மா வந்து நில்றா. திமுக தனியா நிக்க சொல்றா, காங்கிரஸ், பிஜேபி, ஏடிஎம்கே நிக்க சொல்றா, என்னைய தாண்ட சொல்றா. பாப்போம். பெரிய தலைவர் எதுக்கு டோக்கனோட சுத்திட்டு? நான் இப்படிதான் டோக்கன் கொடுத்து என்ன டிஃபன் வாங்கி கொடுத்து டோக்கன். ஹோட்டல் கடை நடத்துறவன்ட்ட போயிட்டு நாட்டை கொடுத்துவிட்டு ஹோட்டலில் தான் டோக்கன் கொடுப்பான் சாப்பாட்டுக்கு. டோக்கன் வாங்கிட்டு போங்க, டோக்கன். ஏய், ஒழிச்சு விடுறா, ஒழிச்சு விடுறா, ஒளிடா, தீ வச்சு கொளுத்துறா. தம்பி, புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சரிவுகளாக காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காகன்றான். உரசி போடுறா. அண்ணன் போட்டதுல 36 லட்சம் தீடா, வெறிதா, எரிதா, பத்தி எரியும்டா தமிழ்நாடு. கொளுத்துறா. புரட்சி என்பது ஓர் தலைகீழ் மாற்றம்டா. அப்படின்னா என்னன்னு முச்சந்திலிருந்து கத்திக்கிட்டு இருக்கல அண்ணன், நான் ஒரு நாள் அதிகாரத்துக்கு போவேன், அதிகாரத்தில் இருக்கலாம் திமிர் பிடிச்ச அவன் முச்சந்திக்கு வருவான்டா. அதான்டா தலைகீழ் மாற்றம். அதான் தலைகீழ் மாற்றம். பணம் இருக்கிறவங்க அரசியல் செய்ய முடியும்னு கட்டமைச்சிருக்காங்கல்ல, இல்லை. மக்களுக்கு தன்னலமற்ற உண்மையும் நேர்மையாக சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறவனும் அரசியலில் நிற்க முடியும், வெல்ல முடியும். இதாண்டா மாற்று, இதாண்டா தலையில் மாற்று. கடலை தாட்டிட்டா, கரதாண்டா இருக்கு. என்னை இந்த இடத்துல வச்சது யார்? என் மக்கள். 4.5 லட்சம் வாக்கு வாங்கின ஒரு கட்சி வாழ்ந்திருக்காடா? இல்லை. 2019 18 லட்சம், 4 எங்க 18 மறுபடியும் 21 30 லட்சம். திமுக அதிமுக இடையில 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி. தேர்ட் ஃபோர்ஸ். 24 இந்தியா வாழ்றதுல ஐ எம் நாட் அ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். நான் மோடியோ ராகுலோ இல்லை, சாதாரண மகன்.
ஆனா அங்க 36 லட்சம் ஓட்ட போட்டு 3வது பெரிய கட்சி, தனித்து நின்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, நாட்டை ரிஜிஸ்டர் பார்ட்டி, ரெகனைஸ்டு ஸ்டேட் பார்ட்டியா கொண்டாந்து தள்ளி என் சின்னத்தை 3வது நாளில பெட்டியில வச்சு சுத்திக்கிட்டு இருந்தா. இப்போ முத பெட்டியில வயடாக வச்சான். சின்ன எத்தனை ஒண்ணுல 4வது. இப்போ இவன் முதல் பெட்டியில என் சின்னத்தை வைக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. யார் தந்தது? என் மக்கள் தான். நீ அவனுக்கு முன்னாடி வச்ச சாதியை சொன்ன, பண மதத்தை சொன்ன, சாராயத்தை கொடுத்த, பணத்தை கொடுத்த, இலவசம் கொடுத்த, ஓட்டுக்கு நோட்டை கொடுத்த, எல்லாத்தையும் வாங்கிட்டு தேனாண்டா தன்மானத்தோட. எங்கடா சீமான் சின்னம்? எங்கடா இரு? அந்த தன்மானமிக்க தமிழின மக்கள் இந்த பிள்ளைகளை 3வது பெரிய கட்சியாக்கின என் மக்கள் 1வது பெரிய கட்சியாக்க எவ்வளவு நேரமாகிவிடும்? எவ்வளவு நேரம் ஆகிவிடும்? நம்பிக்கையோடு களத்தில் நில். காலத்தில் உறுதியாக நம்ம வெல்லுவோம். ஏன்னா நாம் சாதாரணமானவர்கள், அசாதாரணமான ஒன்றை கனவு கண்டவர்கள். நாம் வெல்றோம். இந்த தேர்தலிலே திருத்துறைப்பூண்டியிலே என் தங்கை வினோதினி அவர்களுக்கு நீ விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி கவனி, நீ வெற்றி அடைந்து விடு. நீ ஜெயிச்சிரு. உதயசூரியனுக்கு போட்டா அவங்க ஜெயிச்சாங்க, ரெட்டலைக்கு போட்டா அவங்க ஜெயிச்சாங்க, கம்யூனிஸ்டுக்கு போட்டா அவங்க ஜெயிப்பாங்க. என் தங்கைக்கு போட்டா நீ ஜெயிப்ப. தயவு செய்து ஜெயிச்சிரு, ஜெயிச்சிரு, ஜெயிச்சிரு. மக்களுக்கான அதிகாரத்தை உருவாக்கு. மகத்தான மண்ணில் இருந்து உருவாக்கு. என் அன்பு தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தங்கை வினோதினி வெல்க, வெல்க, வெல்க. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற உறுதியை ஏற்போம். நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.